ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெபிள் ஸ்டார் பிரபாஸோட நடிப்பில் வெளியான ஏக் நிரஞ்சன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிரபாஸ் யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பிரபாஸை ஒரு ஆள் என்ன பண்ணுறாருனா, சின்ன வயசுலேயே கை குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு வந்துடுறாரு. அவரை அந்த பிச்சை எடுக்க வச்சு சில பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாரு. அந்த ஆளை நம்ம பிரபாஸ் போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்துட்றாரு. அதனால பிரபாஸ் அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சில ஹெல்ப் மாதிரி பண்ணிட்டு அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் பிரபாஸ்க்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் மாதிரி ஒன்று வருது. அந்த அசைன்மெண்ட்ல ஒரு பெரிய வில்லனை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வில்லனான சோனன் சூட் எப்படியாவது பிரபாஸை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கடைசியில் பிரபாஸ் அந்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாரா இல்லையா, அவங்க அப்பா அம்மா கூட கடைசியில் சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பூரி ஜெகநாத் கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, இந்த படம் 2009 வந்த படம். இந்த படத்தை இப்போ பார்த்தோம்னா சில கிரிஞ்சான காட்சிலாம் இருக்கும். ஆனால் இந்த படம் 2009 ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் அமைஞ்சிருக்கு. பிரபாஸோட கெரியரில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அதை டைரக்டர் பூரி ஜெகநாத் நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிரபாஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரோட ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே வில்லனாக நடித்த சோனன் சூட்டும் அவரோட நடிப்பை வேறு லெவலில் அந்த படத்தில் வெளிக்காட்டியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த ரொமான்ஸ் காட்சியை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த ஃபைட் காட்சி, எமோஷனு, அது எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. 2009க்கு எப்படி தகுந்த மாதிரி இருக்கணுமோ அதை நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தில் அந்த ரொமான்ஸ் பாட்டெலாம் ஓரளவுக்கு கேட்குறாப்புல நல்லா தான் இருந்துச்சு. டைரக்டர் பூரி ஜெகநாத் எமோஷனு, லவ்வு, ஆக்ஷனு இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. அது போக படத்தில் காமெடி காட்சிலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் தேவையில்லாத காட்சிலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத பாலிடிக்ஸ் சீனுன்னு கொஞ்சம் இருக்குது. அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வில்லன் ஹீரோவை அவர் கூட அசிஸ்டண்ட்டாகவே வச்சுருந்தாருன்னா வில்லன் எங்கேயோ போயிருப்பார். ஆனால் வில்லன் நான் கண்டிப்பாக அவனை போடுவேன், அவன் என்னைய போடணும், இந்த 2 பேரும் நாங்கள் யாராவது ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணுற அந்த டைலாக் காட்சிலாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக ரொமான்ஸ் காட்சி கொஞ்சம் இருக்கும், அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, கங்கனா ரனாவட்டுக்கும் பிரபாஸ்க்கும் நடக்கிற அந்த கிரிஞ்சான காட்சிலாம் கொஞ்சம் இருக்கும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக காமெடி காட்சி அது மாதிரி தான். இப்போ ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு காமெடி வரும், ஒரு பாட்டு வரும், அதுக்கப்புறம் திரும்பி காமெடி வரும், ஃபைட்டு பாட்டு அப்படி இப்படி கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷனோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் போலீஸ் தாதா அப்படின்னு டைட்டிலோட அந்த படம் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தமிழ் டப்பிங்லாம் ஓரளவுக்கு லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பாட்டெல்லாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.9 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.